லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 989 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். சில நேரங்களில் ஸ்பெஷல் ஆஃபர் வழங்குறாங்க. 1000 ரூபாய் இலங்கைக்கு நேற்றைய தினம் கூட வழங்கியிருந்தாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 558 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 651 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 362 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 744 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை சரமாரியாக தொடர்ந்துமே அதிகரித்து வருது. எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதான்னு பார்க்கலாம். அதிரடியாக களமிறங்கும் புதிய பணிப்பெண்கள். அபார்ட்மெண்ட் சோதனையில் சிக்கிய பெண்கள். என்ன நடந்தது? அனைத்தும் சட்டவிரோத செயல்பாடுகள். குவைத்துக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது குற்றவியல் நீதிமன்றம். மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தும் நில அதிர்வு. பல பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு மற்றும் கைது. ஆன்லைன் ஃப்ராட். 700க்கும் அதிகமான பாதிப்பு. குவைத்துடைய உள்துறை அமைச்சரின் அதிரடியான பேச்சு. இறைச்சி கடைகளில் ஊழல் பிடிபட்டது. மீண்டும் அச்சத்தை கிளப்பும் பூகம்பம். 6 ரிக்டர் துருக்கி. அட்லாண்டிக் ஓஷன் 6.8 ரிக்டர் பூகம்பம். அதே போல் கரீபியன் கடல் பரப்பில் 6.8 ரிக்டர் பூகம்பம். மீண்டும் 6.8 6.0. அதே போல் துருக்கி மற்றும் அட்லாண்டிக் ஓஷன், அதே போல் பசிபிக் ஓஷன், இந்த மாதிரியான கடல் பகுதிகளில் பூகம்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நில அதிர்வு சுனாமி அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க புவியியல் ஆய்வாளர்கள். என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னு தெரியலை. அதே போல் குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இன்னும் சில நாட்களில் 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக மாறும். இரவு நேரங்களில் பாலைவன பகுதிகள் எதிர்வரும் 11ஆம் மாதம் நடுப்பகுதியில் கூடாரங்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயாராகுங்க கூடாரங்களுக்கு போகிறதுக்கு. مع استمرار المرتفع الجوي وهي الرياح الشمالية الغربية إلى الشمالية الشرقية فهي موجات قطبية وسيبيرية. فمع استمرار هذه الرياح نتوقع انخفاض حاد وكتل هوائية باردة تأثر فيها قبل الشتاء. فهذه البرودة في الخريف واستمرارها نتوقع شتاء بارد جدا قادم والله أعلم. அதே போல் வெல்கம் டு வின்டர் சீசன். துபாய், ரியாத், அபுதாபி, தோஹா மற்றும் ஒமான், குவைத் அப்படின்னு பல நாடுகளும் தயாராகிட்டு இருக்கிறாங்க வின்டர் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்கு.
இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளும் விரைவில் புதிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வின்டர் சீசன் ஆரம்பத்தில். குவைத்தி குடிமகனுக்கு மரண தண்டனை. ஹவாலி பகுதிகளில் குழந்தைகளை கடத்தி மற்றும் பாலியல் தொல்லைகளுக்கு ஈடுபடுத்திய நபர் தொடர்ந்து இதே குற்றங்களை செய்து வந்ததால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா ஒரு திவானியா ஒன்று கூடலில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. குவைத் குடியுரிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இதே 50-60 அதாவது 1950 1960 காலங்களில் எண்ணெய் இல்லாத காலங்களில் குவைத்தை நாடி வரலை. அப்படி வந்தவங்களும் குவைத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இப்போது எல்லாருமே இந்த குவைத்துடைய டெவலப்மெண்ட் மற்றும் இந்த குவைத்துடைய பண பலத்தை ஆதரித்து தான் குவைத்துக்குள்ளே வராங்களே தவிர இந்த நாட்டுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு யாருமே வரலை. அதே போல் குவைத்தில் இனி வரும் காலங்களில் போலி குடியுரிமைகள் எதுவுமே குவைத்தில் இருக்காது அப்படின்றதையும் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாரு. يعني هذا الجنسية لا الجنسية تاخذ ما ياخذ أي واحد موجود داخل الكويت بكل الفئات اللي احنا خلينا نقول من مواد الجنسية. وهذا يعني اللي خلى الكويت اليوم ترجع بمستوياتها في وايد أمور. بعدين اللي قلبه على الكويت يختلف اللي قلبه على الدينار. புது பணிப்பெண்கள் விரைவில். எத்தியோப்பியாவின் வீட்டு தொழிலாளர் சங்க தலைவர் மிஃப்தா மஹமூத் பல்வேறு வயதுடைய 2000 தொழிலாளர்கள் குவைத்துக்கு உண்மையில் தங்கள் வேலைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் 5700 தொழிலாளர்கள் தங்கள் வருகைக்கு முந்தைய நடைமுறைகளை முடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குவைத்துக்கு ஆயிரக்கணக்கான வீட்டு பணியாளர்களை வழங்க நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். வன்முறையை அறியாத அல்லது வன்முறையை நடத்தாத உயர்தர உழைப்பை ஏற்றுமதி செய்வதன் மூலம் எங்களுடைய நாட்டின் வளர்ச்சி மற்றும் குவைத்துக்கான அர்ப்பணிப்பை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பிலிப்பீனின்ற புராணம் போய் கடைசியில் மறுபடியும் யார் வந்தாலும் ஓகே என்ற நிலைமைக்கு குவைத்துகளும் மனநிலைமையை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் எப்படியுமே மற்ற நாடுகள் எப்படியுமே பணிப்பெண்களை ஏற்றுமதி செய்கிறதுல இன்னும் உஷாராக இருப்பாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபா லாமட் ரிசர்வ் பகுதிகளில் வேட்டையாடிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 500 5000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வன விலங்குகளை பறவைகளை வேட்டையாடினால். ஆன்லைன் ஸ்கேம் குவைத்தில் தொடர்ந்தும் அதிகரித்து வருது. இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட விக்டம்களுடைய எண்ணிக்கை 700 அதிகரித்துள்ளது. பலரும் தங்களுடைய பணங்களை இழந்திருக்கிறாங்க. ஏடிஎம் கார்டு ஒன்று பாவிக்கிறதோ அல்லது ஏடிஎம் கார்டு ஒன்று வச்சிருக்கிறதோ பெருசு இல்லை, அதை பாதுகாக்கிறது தான் அதை விட பெருசு. திருட்டு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. பேங்க்கில் போட்டு வைப்போம் அப்படின்றது முந்தைய காலம். இப்போ பேங்க்கில் போட்டு வச்சாதான் திருட்டே நடக்குது அப்படின்றது தான் தற்போதைய சிச்சுவேஷன். கவனமாக இருங்க ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறவங்க. அதே மாதிரி இல்லீகலாக மின்சாரம் தண்ணீர் எடுத்த நிறைய பேருடைய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பாலைவன பகுதிகளில். அனைத்து வீடியோக்களையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், கடைசியில் பார்க்கலாம். அதே போல் இறைச்சி கடைகளில் நடந்த மிகப்பெரிய மோசடி கண்டுபிடிக்கப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிரடியான தேடுதல் வேட்டை, பலரும் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்களில் நடந்த சோதனையில் பார்த்திங்கன்னா சட்ட விரோதமாக சலூன் மற்றும் என்ன சொல்கிறது அதுக்கு சிகை அலங்காரங்கள் அந்த மாதிரியான ஏற்பாடுகளில் பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குது. அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அனைத்து வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு? அல் மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.